விளையாட்டு அப்படின்னா பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க. அது குறிப்பா பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளுக்கு விளையாட்டு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஒரு வேத வாக்கு மாதிரி. தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட, அதாவது 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலேயே நம்மளுடைய பிள்ளைகள் விளையாட்டு மேல ஆர்வம் செலுத்த ஆரம்பிச்சிடறாங்க. அப்பேற்பட்ட விளையாட்டு பலருக்கு எமனாகவும் மாறுது. அதனால உங்களுடைய குழந்தைகள் கிட்ட பாதுகாப்பா இருக்க சொல்லி பழக்கப்படுத்துங்க. வணக்கம் உறவுகளை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இந்த வீடியோ இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில், அதாவது குறிப்பாக ஆண்களை எடுத்துக்கோங்க, சின்ன வயசாக இருக்கும்போது தாயோட அரவணைப்பிலேயே வளருவாங்கங்க. கொஞ்சம் வளர 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 நண்பர்களோட சுற்று வட்டாரத்தோட பழக பழக பிள்ளைங்க விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த விளையாட்டு மற்ற விஷயங்களை இந்த குழந்தைங்க கற்றுக்குறாங்க. அப்படி பிள்ளைங்க விளையாடும் போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது பெற்றோர்களுடைய எதிர்ப்பையும் மீறி இந்த கிரவுண்டில் போய் விளையாடுவாங்க. அது எங்கள் வீட்டில் மட்டும் கிடையாதுங்க, எல்லார் வீட்லேயுமே இது பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் வீட்டுக்காராக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, உண்மையிலே போய் ஒரு கிரவுண்டில் போய் விளையாடுவாங்க. கண்டிப்பாக பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட்டு, ஃபுட்பால், வாலிபால், என்ன விளையாட்டு அவங்களுக்கு பிடிக்குதோ அதை கண்டிப்பாக விளையாடுவாங்க. அப்படி விளையாடும் போது பிள்ளைகளை பாதுகாப்பாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. ஏன்னா நம்ம பேச்சை கேட்காம தான் அந்த கிரவுண்டுக்கு விளையாட போகிறாங்க. ஒரு சில பேர் என்ன அப்படின்னா அதை ஒரு விளையாட்டாக மட்டும் இல்லாமல் அதுலேயே நம்ம ஒரு தொழிலாக அதை நம்ம ஒரு முன்னேற்றத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சிகள் எல்லாம் குழந்தைகள் ஈடுபட்டு இருக்காங்க. உண்மையிலே அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். சாதாரணமாக பிள்ளைங்க விளையாடும் போதும் சரி, போகும்போதும் வரும்போதும் கிரவுண்டில் நீங்கள் பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு விளையாடுறாங்கங்க. இந்த இன்னைக்கு என் பையன் விளையாட போயிட்டு நல்லா விளையாண்டுட்டு சைக்கிள் கூட இருந்த பையனுடைய சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றி விளையாடும்போது பனியனை கழட்டிட்டு, சட்டையை கழட்டிட்டு பனியனோட ஓடிருக்கான். ஓடும்போது கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததில் கையில் நல்லா சிராய்ப்பு. நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்பாங்க. ஃபுல்லாக நம்ம பேச்சை கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பாதி பேச்சை மட்டும்தாங்க கேட்பாங்க. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக விளையாடு. ஏன்னா கை உடைஞ்சாலோ கால் உடைஞ்சாலோ அது யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான். ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளருங்க. இதில் என்ன தெரியுமா, சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்ப்போம். ஆனால் இன்னமும் நம்ம வீட்டில் நம்ம சொல் பேச்சு கேட்காம நம்மளோட வீட்டுக்காரங்க கிரவுண்டில் போய் பசங்களோட விளையாடுறாங்க. விளையாடுறது நல்லது தான். அவங்க உடம்புக்கு அது ஒரு எனர்ஜியை கொடுக்கும், ஒரு புத்துணர்வை கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போலாம் கொழுப்பு நிறைந்த உடம்புகளோட தான் நிறைய பேர் கொஞ்சம் வயசு ஆக ஆக இருக்குது. அப்படிங்கிறப்ப கிரவுண்டில் வாக்கிங்கோ விளையாடும் போது அவங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு எனர்ஜிக்காக இருக்கும். அதனால தான் விளையாட போகிறாங்க. இருந்தாலும் விளையாடும் போது பாதுகாப்பாகவும் ரொம்ப பத்திரமாகவும் விளையாடணும் அப்படிங்கிறத உங்கள் குழந்தைங்ககிட்டையும் சரி, உங்களுடைய கணவன்மார்கள்கிட்டையும் சரி சொல்லி கொடுத்து அனுப்புங்க. உண்மைதான், இது உண்மை அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.